குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலை. அதனை நீங்கள் ஆச்சரியத்தோடும் பிரமிப்போடும் தன்னம்பிக்கையோடும் அணுகுங்கள். நிச்சயமாக உங்களால் சான்றோர்களான பிள்ளைகளை வளர்க்க முடியும். இன்றைய பிறையொளி நிகழ்ச்சியின் நூல் அறிமுகம் பகுதியினூடாக நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தவிருக்கும் நூல் முஜாஹித் மௌமூன் தீரானியா அவர்களால் அரபு மொழியில் எழுதப்பட்டு தமிழில் கலாநிதி BMM இர்ஃபான் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட குழந்தைகளின் உலகம், சில பயிற்றுவிப்பு குறிப்புகள். யாருக்கெல்லாம் இந்த புத்தகம் சிறந்த புத்தகமாக இருக்கப் போகின்றது, பிரயோசனமானதாக இருக்கப் போகின்றது? புதிதாக பெற்றோராகவிருக்கும் பெற்றோர்களுக்கும், அதுபோல் கிட்டத்தட்ட 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை கொண்ட பெற்றோர்களுக்கும் இந்த புத்தகம் ஓர் சிறந்த கையேடாக அமையப் போகின்றது. எப்பொழுதெல்லாம் குழந்தை வளர்ப்பு பற்றிய சில சந்தேகங்கள், நான் நல்ல தாயாக இருக்கின்றேனா, நல்ல தந்தையாக இருக்கின்றேனா என்கின்ற சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்படும் பொழுதெல்லாம் இந்த புத்தகத்தினை உங்களால் வாசித்து அதன் குறிப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். இது வாசிப்பதற்கு சிறுகதையாகவோ அல்லது பெரிய பெரிய நீண்ட கட்டுரைகளாகவோ அல்லாமல் சில குறிப்புகள், முக்கிய குறிப்புகள், 3 தொடக்கம் 7 வயதிற்குட்பட்ட குழந்தையை எவ்வாறு வளர்க்க வேண்டும், அவர்கள் பிழை செய்தால் அவர்களை எவ்வாறு தண்டிக்க வேண்டும், அதுபோல 12 வயது வரை பாடசாலை செல்லும் பொழுது அவர்களில் ஏற்படும் உடல் மாற்றங்கள், உள மாற்றங்களை எவ்வாறு கையாள்வது என்பது பற்றி குறிப்பிடும் சிறந்த புத்தகமாக அமைந்திருக்கின்றது என்றால் மிகையாகாது. ஆம், திருமணம் பற்றி பேசும் பொழுதே இறைவன் இந்த உலகம் ஆரோக்கியமானதாகவும் சிறந்த சமூகமாகவும் இருக்க வேண்டும் என்றால் திருமண வாழ்க்கை ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்றே விரும்புகின்றான். இதனை பல்வேறு குர்ஆன் வசனங்களினூடாகவும் ஹதீஸ்களினூடாகவும், ஏன் நம் நபி அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை குறிப்புகள் மூலமாகவும் நமக்கு உணர்த்தி இருக்கின்றான். திருமணத்தின் மூலம் இறைவன் மிகவும் பொக்கிஷமான அமானிதமான ஒன்றாக தம்பதியருக்கு வழங்குவதுதான் குழந்தை செல்வம். அப்படி அமானிதமாக வளர்க்கப்பட்ட குழந்தைகளை நாம் எவ்வாறு வளர்த்தெடுக்க வேண்டும் என்றே சொல்லிச் செல்கிறார் இந்த நூலாசிரியர். ஒவ்வொரு காலப்பகுதிக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். தொழில்நுட்பம் அதி உச்சத்தை தொட்டிருக்கும் இன்றைய காலப்பகுதியின் மிக முக்கிய பிரச்சனையாக இருப்பது குழந்தைகளை நல்லவர்களாக வளர்ப்பது என்றால் அது மிகையாகாது. இதன் காரணமாகத்தான் இன்றைய காலகட்டங்களில் குழந்தை வளர்ப்பு, அதாவது பேரண்டிங் சம்பந்தமாக அதிகரித்து வரும் ஒர்க் ஷாப்கள், அத்தோடு அது சம்பந்தப்பட்ட கற்கைகள் எல்லாம் அதிகரித்து வருகின்றன இல்லையா? அவையெல்லாம் நாம் நம்முடைய குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லித் தருகின்றன. அப்படிப்பட்ட ஒரு கையேடு தான் இந்த புத்தகம். பொன்னான வருடங்கள் என்று குழந்தை வளர்ப்பின் ஒரு சில காலகட்டங்களை சொல்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அதனை நூலாசிரியர்களும் ஒப்புக்கொள்கிறார். 3 தொடக்கம் 6 வயதுக்கு இடைப்பெற்ற அந்த 4 வருடங்கள் தான் குழந்தை வளர்ப்பின் பொன்னான வருடங்கள். உடலியல் சார்ந்த பிரச்சனைகளோ அல்லது பழக்க வழக்கங்கள் சார்ந்தவைகளோ அவற்றை சீர் செய்யக்கூடிய ஒரு சிறந்த காலமாக கருதப்படுவதால் தான் இதனை நாம் பொன்னான வருடங்கள் என்று குறிப்பிடுகின்றோம். 7 வயது முதல் 12 வயதான குழந்தை வளர்ப்பு என்பது வழிகாட்டல் நிறைந்த குழந்தை வளர்ப்பாக இருக்க வேண்டும். குழந்தை வளர்ப்பின் அச்சாணியாக திகழ்வது என்ன? அன்பும் பாசமும், அதேபோல் கண்டிப்பும். பெரியோர்களாகிய நாம் குழந்தைகள் மீது எப்போதும் அதிகாரம் செலுத்துபவர்களாக இருக்கக்கூடாது. குழந்தைகளின் மீது நாம் அன்பையோ அல்லது கண்டிப்பையோ, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள் இல்லையா? அதுபோல்தான் குழந்தை வளர்ப்பும். அன்பையோ அல்லது கண்டிப்பையோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நாம் வழங்குவதே சிறந்தது என்கின்றது இந்த புத்தகம். எவ்வாறு இதனை செய்ய முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த வார்த்தையை தருகின்றார் நூலாசிரியர். அதுதான் குறிப்புணர்த்தல். ஒரு வெற்றியாளனை தோல்வியாளனாகவும் ஒரு தோல்வியாளனை வெற்றியாளனாகவும் மாற்றக்கூடிய திறமை, மாய சக்தி இந்த குறிப்புணர்த்தல் எனும் வார்த்தைக்கே உள்ளது என்கிறார் நூலாசிரியர். எவ்வாறு இதனை கையாள்வது? உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் எவ்வாறான நல்ல பண்புகளை எதிர்பார்க்கின்றீர்களோ, தினமும் அல்லது குறிப்பிட்ட ஒரு சில சந்தர்ப்பங்களில் நீ நல்லவர், நீ பொய் சொல்ல மாட்டாய் போன்கின்ற நல்ல வார்த்தைகளை, என்னென்ன பண்புகளை உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களோ அதனை உங்கள் குழந்தைகளிடம் திரும்ப திரும்ப சொல்வதன் மூலம் பல நாட்கள் சென்றதன் பின் அவர்களது அசைவுகளின் மூலமாக, நடத்தைகள் மூலமாக உங்களால் 100%
மாற்றங்களை காண முடியும் என்கிறார் நூலாசிரியர். இது வெறுமனே நூலாசிரியரின் கருத்து மட்டுமல்ல, பல்வேறுபட்ட ஆராய்ச்சிகளும் இதனை நிரூபிக்கின்றன. நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அதாகவே ஆகிவிடுகின்றீர்கள். அதே போல்தான் உங்கள் குழந்தைகளும். நீங்கள் எதை திரும்ப திரும்ப சொல்கின்றீர்களோ அவர்களாகத்தான் அந்த குழந்தைகள் மாறிவிடுகின்றார்கள். அவ்வாறே இன்னொரு வார்த்தை பற்றியும் குறிப்பிடுகின்றார், உற்சாகமூட்டல். குழந்தைகளில் காணப்படும் சிறந்த பண்புகளை எப்பொழுதுமே நாம் பாராட்ட தவறவே கூடாது. அவர்கள் செய்யும் சின்ன சின்ன தவறுகளை அந்த உடனேயே சொல்லி திருத்துவதோ அல்லது பகுத்தறிவு பூர்வமாக தண்டிப்பதை தாண்டி, நீ இப்படி செய்தாய் தானே, ஏன் நீ இப்படி செய்தாய் என்பதை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலம் அந்த குழந்தை உள ரீதியாக பாதிக்கப்படுகின்றது. அவ்வாறல்லாமல் அவர்கள் செய்யும் சின்ன சின்ன நல்ல விடயங்களை, உதாரணமாக அவர்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்தால், நீங்கள் ஒரு தண்ணீர் கேட்டால் அதை எடுத்து கொடுத்து விட்டால், அவ்வாறான சந்தர்ப்பத்தில் என் பிள்ளை இப்படித்தான், என் பிள்ளை மிகவும் நல்லவன், மற்றவருக்கு உதவி கூடியவராக இருக்கின்றார் என்பதை திரும்ப திரும்ப அவர்களின் மூலம் சொல்லி அவர்களுக்கு உற்சாகமூட்டுவதன் மூலம் அவர்கள் சிறந்த நல்ல ஒரு பிரதிநிதியாக வாழ்வதற்கான ஒரு அடித்தளத்தை நீங்கள் வழங்குகின்றீர்கள். அத்தோடு குழந்தையை அதிக செல்லம் கொடுத்து வளர்த்து கெடுத்துவிட்டு பின்னர் வயோதிப காலங்களில் அதை பற்றி சொல்லி புலம்பும் பெற்றோர்களை நாம் அதிகமாக காண்கின்றோம். குறுகிய காலத்தில் குழந்தைகளிடம் பாரிய வளர்ச்சிகளை எதிர்பார்க்காதீர்கள். அதனை இயற்கையின் போக்கில் விட்டுவிடுங்கள். உரிய காலத்தில் உரிய நேரத்தில் எல்லாம் நடக்கும் என்று நம்புங்கள். அதே போல்தான் அதிகமாக செல்லம் கொடுத்துவிட்டு வயோதிப காலங்களில் அதை பற்றி எண்ணி ஏங்கும் பெற்றோர்களை நாம் காண்கின்றோம். அவ்வாறு அதிகமாக செல்லம் கொடுக்காமல், அதிகமாக கண்டிப்பும் வழங்காமல், குழந்தை விழுந்து விட்டால் தானாகவே எழும் வரை விட்டுவிடுங்கள். குழந்தை அழுதால் தானாகவே சரியாகும்படி விட்டுவிடுங்கள். அதற்கு குழந்தை 12 வயதை தொட்டிருக்க வேண்டும் என்றோ அல்லது 15 வயது வரை ஆக வேண்டும் என்றோ என்பதெல்லாம் இல்லை. 2-3 வயதுகளிலேயே உங்கள் குழந்தை அழுதால், பசித்தால் உணவை கொடுங்கள். அல்லது அவர்கள் சும்மா அழுகிறார்கள் என்றால் அளவிட்டு விடுங்கள். அவர்கள் விழுந்து விட்டு அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பது உங்களுக்கு புரிந்துவிட்டால் அப்படி என்ற ஷாக்கிங் ரியாக்ஷன்ஸை நீங்கள் வழங்கிவிடாமல் அவர்களே எழும்பும் வரை அவர்களை நிதானமாக கையாளுங்கள். அதற்காக குழந்தை வளர்ப்பை கணக்கெடுக்காதீர்கள், குழந்தைகளை கவனிக்காதீர்கள் என்று நூலாசிரியர் குறிப்பிடவில்லை. குழந்தைக்கு எப்பொழுது உங்கள் அதீத அக்கறையும் அன்பும் தேவைப்படுகின்றதோ தேவைப்படும் நேரத்தில் தேவையான அளவு மட்டும் வழங்குங்கள். அத்தோடு சிக்கனம். இன்றைய பெற்றோர்கள் நாம் என்ன நினைக்கின்றோம் என்றால், நமக்கு கிடைக்காததெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று பெரும் பாடுபட்டு அவர்கள் கேட்பதை எல்லாம் வாங்கி கொடுக்கின்றோம். ஆனால் இஸ்லாமும் அதை விரும்பவில்லை, உளவியலாளர்களும் அதை விரும்பவில்லை. ஏனென்றால் சிக்கனத்தின் பெருமதி நாளை அவர்களை சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிவகுக்கும் இல்லையா? அதை நாம் எம்முடைய வாழ்க்கையின் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டது போல் குழந்தைகளுக்கு ஏதாவது பொருட்களை வாங்கி கொடுத்து விட்டால் அந்த பொருட்களின் பெருமதியை சொல்லிக் கொடுங்கள். இதன் விலை இவ்வளவு, இதனை இப்படி கஷ்டப்பட்டு தான் உன்னுடைய வாப்பா வாங்கினார், அல்லது இதனை இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் உன்னுடைய உம்மா வாங்கினார் என்பதை சொல்லிக் கொடுங்கள். அதனை உருவாக்குவதற்கு அதன் பின்னால் 20 பேரோ 30 பேரோ எவ்வாறாக கடுமையாக உழைக்கின்றார்கள் என்பதை சொல்லிக் கொடுங்கள். அதொன்றும் தவறில்லை. இன்றைய கால குழந்தைகள் இதையெல்லாம் மிக இலகுவாக புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் இன்றைய இந்த எலக்ட்ரானிக் பொருட்களை எவ்வாறு நாம் உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லித்தரும் நம் குழந்தைகளால் இதை புரிந்து கொள்ள முடியாதா என்கிறார் நூலாசிரியர். அடுத்ததாக, குழந்தைகளிடமும் வெட்க உணர்வை அதிகரித்து கொள்ளுங்கள். சிறு வயதிலேயே அவர்களுக்கு உடை மாற்றும் பொழுது தனியறை, பிறர் முன்னால் அவர்களது உடைகளை நீங்களும் மாற்றிவிடாதீர்கள். ஏனென்றால் வெட்க உணர்வு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ரொம்ப முக்கியம் என்று வலியுறுத்துகிறது இஸ்லாம். அதனைத்தான் உளவியலாளர்களும் வலியுறுத்துகிறார்கள், இந்த புத்தகமும் வலியுறுத்துகிறது. தொடர்ச்சியான மாற்றங்களை குழந்தைகளின் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுங்கள். ஒரே சூழலில் எப்பொழுதும் இருக்காமல் ஒரே லக்ஸரியான வாழ்க்கையை மட்டும் அவர்களுக்கு வழங்கிவிடாமல் உங்கள் ஏழை உறவினர்கள், ஏழை நண்பர்களின் வீட்டுக்கு கூட்டி செல்லுங்கள். அங்கு அவர்களோடு நீங்கள் உட்கார்ந்து அவர்கள் சமைக்கும் உணவுகளை உண்ணுங்கள். அவர்களோடு சேர்ந்து சமையல் வேலைகளில், வீட்டு வேலைகளில் ஈடுபடுவது எப்படி என்று பழக்கி கொடுங்கள். வீட்டை கூட்டுவது, துப்புரவு செய்வதன் அவசியத்தினை கற்றுக் கொடுங்கள். குழந்தை தானாகவே எப்படி தன்னை பராமரித்து கொள்ள வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுங்கள். சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் ஒரு காலகட்டத்திற்கு பின் அவர்கள் தனித்து போகின்ற பொழுது திடீரென ஏற்படும் மாற்றங்களை அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. இவற்றையெல்லாம் சின்ன வயதில் இருந்தே
காடு, மலை, கடல், அதேபோல் ஏழை எளியவர்களின் வீடு, உறவினர்களின் வீடு என்று அடிக்கடி கூட்டிச் சென்று அங்கு அவர்களை தங்க வைத்து அவர்களுடைய நடைமுறைகள், வாழ்க்கை முறைகளையும் குழந்தைகள் பார்த்து கொள்வதன் மூலம் புதிதாக ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் பற்றி, வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை குழந்தைகள் இலகுவாக கையாண்டு விடுவார்கள். வாழ்வுக்கான பொதுவான ஒழுக்கங்கள்: எந்த நேரத்தில் உணவு உண்பது, எப்பொழுது உறங்குவது, எப்பொழுது எழுவது, எந்தெந்த நேரத்தில் நம்முடைய 5 நேர தொழுகைகளை தொழ வேண்டும் போன்ற வாழ்க்கையின் ஒரு பொதுவான ஒழுக்கங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். பெற்றோர்கள் எப்பொழுதுமே குழந்தைகளுக்கு கண்ணாடியாக இருக்க வேண்டும் என்கிறார். கண்ணாடியின் முன் நீங்கள் நிற்கும் பொழுது எப்பொழுதும் உங்களை நீங்கள் அலங்கரித்து கொண்டு எப்படி அழகாக காட்சியளிக்கின்றீர்களோ, உடல் ரீதியாக மட்டுமல்லாமல் உங்கள் உடல், நடை, உடை, பாவனைகள் தாண்டி உங்களுடைய செயற்பாடுகள் மூலமாகவும் நீங்கள் உங்கள் குழந்தைகளின் கண்ணுக்கு அழகாக தெரிய வேண்டும். ஏனென்றால் பார்த்து செய்தல் என்பது குழந்தைகள் மிக இலகுவாக கையாளும் ஒரு விடயம் இல்லையா? அதனை நீங்கள் அப்படி அவர்கள் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் உங்களை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். பேசினால் உண்மையே பேசுங்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குழந்தைக்கு நான் இப்படி செஞ்சிட்டேன், இதை நீ இப்படி சொல்லாத என்கின்ற வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்காதீர்கள் என்றே விரும்புகின்றார் நூலாசிரியர். அடுத்தது தண்டித்தல். இன்றைய காலத்தில் பெற்றோர்கள் குழந்தைகளை பெரிதாக தண்டிப்பதில்லை. ஒரு 10 வருடங்களுக்கு 15 வருடங்களுக்கு முன்னைய பெற்றோர்கள் பிள்ளைகளை அதிகமாக தண்டித்தார்கள். இன்றைய காலத்து பெற்றோர்கள் பிள்ளைகளை தண்டிப்பதே இல்லை. அப்படி இல்லை, பிள்ளைகளை தண்டிக்க வேண்டும், ஆனால் பகுத்தறிவோடு தண்டிக்க வேண்டும். நான் முன்னமே குறிப்பிட்டது போல் அவர் ஒரு தவறு செய்து விட்டால் அதனை திருப்பி திருப்பி கூறாமல் அதன் விளைவுகளை அவர்களுக்கு சுட்டிக்காட்டி அந்த தவறுகளில் இருந்து அவர்களை எப்படி மீட்டெடுப்பது என்பதை பற்றி சிந்தித்து தண்டனைகளை வழங்குங்கள். இன்னும் ஒரு வார்த்தை, இல்லை. இல்லை எனும் வார்த்தையை கற்றுக் கொடுங்கள் குழந்தைக்கு. உங்களிடம் அவர்கள் ஏதாவது கேட்டுவிட்டால் உடனே வாங்கி கொடுக்காதீர்கள். அதற்கு சில காலம் பொறுமையாக அவர்கள் காத்திருக்கட்டும். பொறுமை மற்றும் இல்லை எனும் வார்த்தையை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். சின்ன சின்ன விடயங்கள், குழந்தைகள் வீட்டிற்குள் வரும்பொழுது சலாம் சொல்வது, மற்றவர்களை பார்க்கும் பொழுது குட் மார்னிங், குட் ஈவினிங் போன்ற வார்த்தைகளை சொல்லி அவர்களது பேச்சுக்களை, உரையாடலை ஆரம்பிப்பது, யாராவது சிறிதாக ஏதாவது உதவி செய்து விட்டால் கூட அவர்களுக்கு உடனே நன்றி சொல்பவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும். எவ்வாறு? உம்மா தானே, நீ எனக்கு நன்றி சொல்ல தேவையில்லை, பாப்பா தானே, நீ எனக்கு நன்றி சொல்ல தேவையில்லை என்கின்ற எண்ணமே குழந்தைகளின் மீது நாம் சொல்கிறோம் எப்பொழுதும். அவ்வாறல்லாமல் எப்பொழுதுமே அது உம்மாவாக இருக்கட்டும், பாப்பாவாக இருக்கட்டும், உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், அல்லது நண்பர்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற தருணம் நீங்கள் நன்றி சொல்வதன் மூலம் குழந்தையும் அதனை கற்றுக்கொண்டு நன்றி சொல்லுதல், பிறரை கண்டவுடன் சலாம் சொல்லுதல் அல்லது அவர்களை இன்முகத்துடன் அழைத்து கதைத்தல் போன்ற விடயத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அன்பும் கட்டுக்கோப்பும் கொண்ட குழந்தை வளர்ப்பே வெற்றிகரமான குழந்தை வளர்ப்பு என்கின்றார் நூலாசிரியர். ஆகவே ஒவ்வொரு பெற்றோரும், ஏன் பாலர் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கட்டாயம் வாசிக்க வேண்டிய பல பயிற்றுவிப்பு குறிப்புகள் நிறைந்த ஒரு நூலாகவே இருக்கின்றது குழந்தைகளின் உலகம். ஆம், இதேபோல் உங்களுடைய நூல்களும் பிறை ஒளி நிகழ்ச்சியினூடாக இடம்பெற வேண்டி விரும்பினால் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: தயாரிப்பாளர் பிறையொளி, முஸ்லிம் நிகழ்ச்சிகள் பிரிவு, இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம், கொழும்பு 7. த ப்ரொடியூசர் பிறையொளி, முஸ்லிம் ப்ரோக்ராம்ஸ் யூனிட், ஸ்ரீலங்கா ரூபவாகினி கோஆபரேஷன், கொலம்பு 7. இதோடு இன்றைய பிறை ஒளி நிகழ்ச்சியிலிருந்து விடை பெற்றுக்கொண்டு மற்றும் ஒரு பிறை ஒளி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை, சவால்கள் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்கின்றது. அதனை நாம் எப்படி கையாள்கிறோம் என்பது நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குகின்றது. விடைபெறும் நான் ஃபாத்திமா சுமையா ஜின்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.